எனக்கு என்னாச்சு? எனக்கு என்னாச்சு? நான் ஏன் இங்க படுத்திருக்கேன்? அப்போ அப்போ ரகு ரகு என்னன்னா? ரகு மேடம், நீங்க இப்போ ஓகேவா? சிஸ்டர், நான் ஓகே தான். என் ஹஸ்பண்ட் எப்படி இருக்காரு? அவர் நல்லா இருக்காரா? அவருக்கு என்னாச்சு? அவர் எப்படி இருக்காரு சிஸ்டர்? ஏன் இவ்ளோ பதட்டப்படுறீங்க? அவர் உங்க ஹஸ்பண்டா? அவர் நல்லா தான் இருக்காரு. நீங்க எதுவும் worry பண்ணிக்காதீங்க. அதோ வராங்களா சார்? அந்த மேடம் தான் அந்த பேஷண்ட்டை கூட்டு வந்து அட்மிட் பண்ணது. இந்த பொண்ணு ரகுவோட வைஃப்ல. அப்போ ரகுக்கு என்னாச்சு? அப்போ ரகுக்கு தான் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா? சார், இதோ அந்த மேடம் வந்திருக்காங்க. சரி சிஸ்டர், நீங்க டியூட்டியை கண்டினியூ பண்ணுங்க, நாங்க பேசிக்கிறோம். என்னம்மா, என்னாச்சு அவனுக்கு? அண்ணா அண்ணா யாருன்னே தெரியலண்ணா. ஒரு 2-3 பேர் வந்து அவரை கத்தியால குத்திட்டாங்கண்ணா. அண்ணா, அவர் எப்படி இருக்காரு? அப்போ ட்ரீட்மெண்ட்ல இருக்குது என் ஃப்ரெண்டா? டாக்டர் டாக்டர், என் ஹஸ்பண்ட் எப்படி இருக்காரு? அவர் நல்லா இருக்காருல? அவருக்கு இப்போ ஒண்ணும் இல்லல. நான் அவரை உடனே பார்க்கணும் டாக்டர். அவரு இன்னும் கிரிட்டிக்கலா தான் இருக்காரு. அவருக்கு இனிமேதான் ஆபரேஷன் பண்ணும், அதுக்காக தான் வெயிட் பண்றோமா. டாக்டர், நீங்க உடனே ட்ரீட்மெண்ட் ஆரம்பிங்க டாக்டர். யாருக்காகவும் வெயிட் பண்ண வேண்டாம். நான் அவன் ஃப்ரெண்டு தான். இதோ இவங்க ஒய்ஃப் இருக்காங்க, நாங்க சைன் பண்ணிக்கிறோம். நீங்க ஆரம்பிங்க டாக்டர். இது, அவர் கிரிட்டிக்கலா இருக்காரா? அவருக்கு ஆபரேஷன் பண்ணணுமா? நான் அவரை உடனே பார்த்தாகணும். என்ன வில்ல விடுங்க. ஐசி வார்டுக்குள்ளெல்லாம் அலோடு இல்லம்மா. சார், நீங்க அவங்க வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்க, நாங்க ஆபரேஷன் ஸ்டார்ட் பண்றோம். அண்ணா, அவருக்கு ஒண்ணும் ஆகாதுலண்ணா. அவருக்கு ஒண்ணும் ஆகாதுல. அவர் வந்துருவார்லண்ணா. நீ கவலைப்படாதம்மா, அவனுக்கு ஒண்ணும் ஆகாது. நான் உங்க வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ஜாதி இப்படி பண்ணானா அவன் கை கால முறிக்காம விட மாட்டேன். எப்படி இருந்தாலும் உனக்கு ஞாபகம் இருக்காமா? அண்ணா, அது காரணம் எனக்கு யாருன்னே தெரியலண்ணா. திடீர்னு வந்தானுங்க, திடீர்னு ரகல பண்ணானுங்க, திடீர்னு குத்திட்டு அவனுங்க பாட்டு போயிட்டானுங்கண்ணா. என்ன அதிர்ச்சியில எதையும் கவனிக்கலண்ணா. சரி விடுமா, என் ஃப்ரெண்ட் இப்படி பண்ணவே எந்த மூலையில இருந்தாலும் அவனை புடிச்சு தலைகீழ தொங்க விட்டு அவனோட குடலை வாய் வெளியா உருவாம விட மாட்டேமா. சரிம்மா, நான் கிளம்புறேன், நீ பார்த்து இருந்துக்கோ.